கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். பிளே ஆஃப் நெருங்கும்போது ஆர்சிபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் சுபால் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தீ ஃபார்மில் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் என்ன ஆச்சுன்னு தெரியல. லாஸ்ட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு சில வீக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா படிக்கல் அவர் பார்த்தோம் அப்படின்னா ரோல்ட் அவுட் ஆனாரு. பட்டிதர் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கையில் அடி, ஃபில்சால்ட்டுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீவரு, ஹேசல்வுட்டுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் நெகிழு அப்படிங்கிற மாதிரி இன்ஜுரி மேல இன்ஜுரி, பிரச்சனை மேல பிரச்சனையா அந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்துட்டு மேபி கண்டுபட்டுச்சு போல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸும் வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை நம்ம எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சமயத்துல ஹேசல்வுட் பார்த்தோம் அப்படின்னா அவரு ஓரளவுக்கு நெகிழ்ல சரியாகி பயிற்சியில ஈடுபடுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். பவுலிங் போடல, பட் இருந்தாலுமே ஃபீல்டிங்ல அதாவது அங்கே இங்கேன்னு சுத்திட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ரூம் குள்ளே இருந்தவர் வெளியில வந்தாரு. அண்ட் ஃபில்சால்ட்டோ ஃபீவர் எல்லாம் சரியாய் வெளியில வந்தாரு. அந்த சமயத்துல வார் வந்துடுச்சு கைஸ். வார் வந்து நிறுத்தி ஐபிஎல்லை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் அப்டேட் கொடுத்து மறுபடியும் தள்ளி வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 17 மேட்ச் எல்லா டீமுக்குமே ரொம்ப குரூசியல். அதை தாண்டி எல்லா டீமுமே ஃபேஸ் பண்ண போற இன்னொரு சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டீம்லையுமே அவங்களுடைய ஃபுல் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்காது. ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா மேக்ஸிமம் பாதி பேர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து திரும்பி ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாருமே விளையாண்டு மேட்சஸ் ஆடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரொம்ப கடினமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் நிறைய பிளேயர்ஸ் ரிட்டர்ன் வர்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் நம்பர் 1 ஜோஸ் ஹேசல்வுட். ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் 4 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 14ஆம் தேதி வரைக்குமே அவரு இந்தியா வந்து சேரல. இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டாக இருக்கு. திரும்பி வரதோ வராததோ அவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சில வேர்ட் சொல்லியிருந்தாலுமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுமா, இல்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு சும்மா மீடியாக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இழுத்து பிடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ மிச்சல் ஸ்டார்க் 100% வரது ரொம்ப சிக்கல் தான். அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு செக்யூரிட்டி இஷ்யூலாம் இருக்கு, போயிட்டு ரிட்டர்ன் வரது கொஞ்சம் கஷ்டம் தானுங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரு வரது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா ஹேசல்வுட் தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா இவ்வளவு தூரம் நீ காப்பாத்திட்டு லாஸ்ட் ஒரு 3 லீக் மேட்ச், அதுக்கப்புறம் ஒரு 2 பிளே ஆஃப், அது மட்டும் நீ ஆடி கொடுத்துட்டு போயிட்டேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் சொன்னாலுமே என்ன நடக்க போகுது, அதுதான் ரொம்ப ரொம்ப குரூசியலான விஷயம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு பவுலருங்க அவர். ஆனால் எல்லா சீசனுமே சூப்பராக போட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் ஏன் பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா, ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், நிறைய சீசன்ஸ் மிஸ் பண்ணாரு. இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக போயிருந்தா இன்னைக்கு அந்த பிரைம் ஹேசல்வுட் அப்படிங்கிறத நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரை கொண்டாடுற மாதிரி அவரே கொண்டாடிட்டு இருப்போம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவையும் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் போயிட்டாரு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இவங்களுக்கும் முக்கியம். இது போக இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவர் இல்லைன்னா பேக்கப்புக்கு நெகிழி இருக்காருங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அவரும் போக போறாரு அப்படிங்கறதுதான் வருத்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டாராங்கிற விஷயமே தெரியல. ஏன்னா இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஆர்சிபி நான் சொன்ன மாதிரி இந்த 4 மணி வரைக்கும் எந்த போஸ்ட்டுமே நெகடியை பத்தி போடல. அவர் பயிற்சியில் இருந்த மாதிரி தெரியல. அவர் போயிட்டாரு. ஆனா அவங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே 24, 26ஆம் தேதி நீங்க சவுத் ஆப்பிரிக்கால இருக்கணும். 24 வரைக்கும் நீங்க விளாண்டுட்டு அப்புறம் கிளம்பி வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டப்ஸ், ரபாடா, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த பக்கம் நெகடின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிட்டர்ன் போயாகணும். ஆனா இவங்க ஆல்ரெடி ரிட்டர்ன் போயிருந்தா திரும்பி இங்க வந்துட்டு விளையாண்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போவாங்களாங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். 100% நெகட்டிவ் விளையாண்டாலுமே ஃபைனல்ஸ் மிஸ் பண்ணுவாரு, பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் நெகடியை மறுபடியும் கூப்பிட்டு 2 மேட்சுக்காக போட்டுட்டு நீ கிளம்பும்பா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி சொல்லுவாங்களா? இல்ல, எங்களுக்கு அந்த ரிதமை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா 2 மேட்ச் அவர் விளையாண்டு போயிட்டு திடீர்னு எங்ககிட்ட பேக்கப் ஆப்ஷன் இல்லாம ஒரு நுவான் துஷாராக்கு முதல் மேட்சே பிளே ஆஃப்ல சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம அடி வாங்கினார்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நெகடி வந்தாலும் வராட்டியும் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நுவான் துஷாரா வச்சு ஓப்பன் பண்ணும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே ஆட போற உங்களுடைய ஃபாரின் பவுலர் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அவரு நீங்க ஆரம்பத்திலிருந்தே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டைம்ல தான் அவரை ரிலீஸ் பண்ண வேண்டிய டைம். ஸோ நீங்க கேகேஆர் கூட சனிக்கிழமை ஆட போற முதல் போட்டியிலிருந்து 3 லீக் மேட்ச், அதுக்கப்புறம் பிளே ஆஃப், ஃபைனல் போனா ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவருக்கு ஓவர்ஸ் கண்டினியூவா கொடுத்துட்டே இருந்து பேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். திடீர்னு நெகடி போனதுக்கு அப்புறம் நீ வந்து போடுப்பானுங்கிற மாதிரி பிளே ஆஃப்ல கொடுத்தோம்னா அடி வாங்கினா அந்த ஸ்குவாடே கொஞ்சம் வருத்தப்படும் அப்படிங்கிறதா பார்க்கணும். ஸோ ஆர்சிபி இந்த ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபில்சால்ட் வந்துட்டு ரிட்டர்ன் போட கிடையாது. ஏன்னா இங்கிலாந்து டூர்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு அவருடைய பேர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஜாலியாக ஃபைனல் வரைக்கும் விளாடலாம். ஜேக்கப் பெத்தல் 26ஆம் தேதி கிளம்பி போயிடுவாரு. ஆனால் அது வந்து பிக் ப்ராப்ளம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டனும் போக மாட்டார். 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க. ஸோ பேட்டிங் பிரச்சனை இல்லை கைஸ். ஸோ பட்டிதரும் பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆகிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. மயங்க் அகர்வால் ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்துருவாரு. பவுலிங் தான், பவுலிங் மட்டும்தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
வெயிட் அண்ட் சி பொறுத்திருந்த பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.